இறைவன் இலவசமாக நமக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த மூளையானது எல்லா சூழலுக்கும் தன்னை அனுசரித்து போக பார்க்கிறது. நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம், வாழ வைக்கிறோம். புது புது வழிகளிலே தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை பயிற்சி இருக்கும். அன்பு நண்பர்களே, உறவுகள் மேம்பட தொடர் நிகழ்ச்சியிலே பருவம் 2 நற்பார்வை சிந்தனைகள், நன்னலம், ஆன்மீக முதிர்ச்சி, இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு கடவுள் நமக்கு நிறைய தெளிவுகளை கொடுக்கிறார். அறிவியல் முன்னேற்றங்கள், நவீன தெரிவுகள், தேடல்கள், ஆராய்ச்சிகள் நமக்கு நாம் செய்கிற நல்ல காரியங்களின் விளைவுகள் என்ன, நன்மைகள் என்ன, இன்னும் நம் வாழ்வை ஒருபடி எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்கு நிறைய உதவி வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி நன்னலத்தை நோக்கிய தெளிவுகளை கொண்டவராகவும் இருக்கிறார். நீங்கள் வாழ்வு பெற வேண்டும், அதை முழுமையாக பெற வேண்டும் என வந்தேன் என்று இயேசு பெருமான் சொன்னது ரொம்ப உண்மையானது. நம் தெய்வம் இயேசு நாம் வாழ்வு பெற அப்போ இந்த உலகத்திலே அந்த இறையரசின் நன்மைகளை நாமும் வாழ்ந்து பிறரும் வாழ கொடுப்பதற்காக, வாழ வைப்பதற்காக இறைவன் நம்மை அழைக்கிறார். அந்த சிந்தனையில் நம்ம எப்படி பார்த்துக்கிறது? இது மாதிரி சிந்தனைகளை நல்லா நம்ம தொடர்ந்து பயிற்றுவித்து வந்தோம் என்றால் மிக உதவியாக இருக்கும். என்னுடைய சில மருத்துவ நண்பர்கள் என்கிட்ட எப்போதும் இப்படி கேலி பண்ணி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாதர் சார்ல்ஸ், பிரதர் சார்ல்ஸ், அதாவது இந்த மாதிரி நல்ல பயிற்சிகள்லாம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துடாதீங்க. இப்படியே சொல்லிக் கொடுத்துட்டே போனீங்கன்னா எங்கள் கிளையண்ட் ரொம்ப கம்மியாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க பல நேரத்தில். ஏன்னா அவங்க ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா தான் எங்களுக்கு கூட்டம் இருக்கும். அவங்க ஒழுங்காக தூங்கலைன்னா தான் எங்களுக்கு போதுமான இவங்க இருப்பாங்க அப்படின்னு நகைச்சுவை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு இயற்கை உணவு எடுங்க, இந்த பயிற்சி செய்யுங்க, இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன ஃபாதர் பண்ணுறது அப்படின்னு கேள்வி பேசுவாங்க. அருமையானவர்களே, இறைவன் இலவசமாக நமக்கு ஞானத்தை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதுக்காக அவங்க தீயவங்கன்னு சொல்லலை, ரொம்ப நல்ல மனிதர்கள், உயிரை கொடுத்து ஆளுங்களை வாழ வைப்பாங்க. ஆனால் நகைச்சுவையோடு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இந்த நற்பார்வை, புரிதல், வளர்ச்சி, அதில் நாம் மேற்கொள்ளுகின்ற பயிற்சிகள் நம்மை எப்படி பலப்படுத்த முடியும்? முதல்ல நான் போன பகிர்வுகளில் இந்த ஜீவகாந்த சக்தி, வாழ்வு சக்தி, நன்னலத்துக்கெல்லாம் தொடர்பு எப்படிலாம் இருக்குது. நம்ம எல்லாத்துட்டையும் கடவுள் நிறைய சக்தியை கொடுத்துருக்கார். சக்தி என்ன ஆகுதுன்னா அப்படியே ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். இப்படி ரொட்டேட் ஆக ரவுண்ட் அடிக்குது, சுற்றி வருது, இப்படி சுற்றி வருது. நாம் எல்லாருமே பதிவுகளை ஏற்படுத்துகிறோம். நம்முடைய நன்னலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொறுத்து அதிக அளவில் பதிவுகளை ஏற்படுத்துகிறோம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறோம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம், வாழ வைக்கிறோம். நம்ம அதில் குறைவுபடுறப்ப பிறருக்கு அது பங்களிப்பு குறையாயிருது. டாக்டர் பால் டென்னிசன், அவரை பற்றி ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய கதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எப்பயாவது நான் உங்களை சந்திக்க நேரிட்டுச்சுன்னா கேட்பேன் எந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களில் ஒரு சிலர் கதை நல்லா கேட்குறீங்க, திரும்ப என்கிட்ட சொல்கிறீங்க, அதனால் பாராட்டுக்கள். அதாவது பால் டென்னிசன் ஒரு பயிற்சியாளர். உடல் பயிற்சி, மனப்பயிற்சி சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த ஜிம்னாஸ்டிக்னு சொல்லுவாங்கள்ல, உடல் பயிற்சிக்கான மிகப்பெரிய நல்ல பேராசிரியர். ஓகேங்களா? பல வருடங்களுக்கு முன்பாக 80களில் நான் சொல்கிறது, அவருக்கு திடீர்னு கண்ணில் குறைபாடு வந்துருச்சுன்னா என்னென்னா கண் பார்வை மங்குதுன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு 2-3 டாக்டர் கலந்துக்கிறாரு. அப்போ அதில் ஒரு டாக்டர், மிகப்பெரிய வல்லுநர் ஒருத்தர் சொல்கிறாரு, இதில் ஒரு பெரிய ஒரு குறை இருக்குது பால் டென்னிசன். ஒருவேளை நீங்கள் பார்வையை கூடிய விரைவில் ஒருவேளை இழக்க நேர்ந்தாலும் நேரலாம், அல்லது மங்கலாக பார்க்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு வந்துடலாம். சாரி, ஆனால் என்னால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இதை உள்வாங்கி கொள்ளுகிறார் பால் டென்னிசன். ஒரு பக்கம் சோர்வு. அப்போ அவர் அதோடு நிற்கலை. அதாவதுங்க, நற்பார்வை சிந்தனை உள்ளவர்கள், ஆன்மீகவாதிகள், ஒரு சவால் வந்துவிட்டால், எப்படி நம்ம கிளாடிஸ் அம்மா சோர்வு வந்துச்சு, விவாகரத்து வந்துச்சு, சோர்ந்து போகல, எழுந்து நின்னாங்க. கடவுளில் மகிழ்கிறேன், ஆண்டவரில் மகிழ்கிறேன், அடுத்து என் கடமையை செய்வேன், இன்னும் நான் என்ன கற்றுக்குவேன், இன்னும் என்ன செய்யணும், இந்த உற்சாகம் வந்துடுது. இது இறைவன் தருவது, பரிசுத்தாவியானவர் தருவது, அன்னை மரியாள் நமக்கு முன்னுதாரணமாக தருவது. சிலுவையில் அடியின் நின்ற தாய் அடுத்து சான்று பகர சென்றார்கள் சீடர்களை உற்சாகப்படுத்துவதற்காக.
அப்போ பால் டென்னிசனும் உறுதி எடுக்கிறார், நிறைய வாசிக்கிறார், நிறைய பேரை கலந்துக்கிறார், நல்ல நல்ல மருத்துவர்கள்ட்டெல்லாம் போய் பேசுகிறார். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், பல்வேறு ஆலோசனைகள் வருது. அதனால தான் இன்னைக்கு நல்ல மருத்துவ முயற்சியாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் உடலை நல்லா தெரிஞ்சுக்கணும், மனசை தெரிஞ்சுக்கொள்ளணும், பல்வேறு பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நாங்களும் சொல்கிறது உண்டு. எந்த குறைபாடு, நோய் கொடுமை எப்படி வந்துட்டாலும் அதிலே என்னென்ன நல்ல வழிகளை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அதில் பல்வேறு நல்ல காரியங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால பால் டென்னிசன் இந்த மாதிரி கண்ணில் குறைபாடு வரப்போகுது என்றதை தெரிஞ்சுக்கிட்டார். உடனே இதை மாற்றுவதற்காக பல்வேறு நபர்களை கலந்து ஆலோசிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் உள்மன காயத்தை ஆத்துங்கிறாங்க, இன்னொருத்தர் இந்த பயிற்சிகள்லாம் செய்யுங்கிறாங்க, ஒரு சிலர் இந்த உணவெல்லாம் செய்யுங்க. அதில் ஒரு சில நல்ல மருத்துவர்கள் இந்த மாதிரி வழிமுறைகளை கையாளுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று அவருக்கு கிடைத்தது, உங்கள் உடலையும் மனதையும் தினசரி நல்ல பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். அதுவும் எப்படின்னா, அதாவது கிராஸ் கிராலிங், அதாவது எதிர்பக்கங்களை நோக்கிய அசைவுகளுக்கு, நகர்வுகளுக்கு உதவக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் செய்யணும். இப்படி நம்ம செஞ்சு காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஸ் கிராலிங், எதிர்பக்கம் நோக்கிய அசைவுகளுக்கும் நீங்கள் பயிற்சி நிறைய கொடுக்கணும் உடல் முழுவதும்னு ஒரு ஞானம் அவருக்கு கிடைக்குது. அப்போ மருந்து எடுக்கிறாரு, சிந்தனைகள் நல்ல சிந்தனை வேணுங்கிறத வச்சுக்கிறாரு. அடுத்து இந்த எதிர்பக்கங்களோடு உரசுகின்ற அதை உள்வாங்குகிற பயிற்சிகளையும் உள்ளடக்கிறார். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த உடல் பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கிற பேராசிரியராக இருக்கிறார். அப்போ தன்னுடைய வாழ்விலையும் இந்த பயிற்சிகளெல்லாம் முதல்ல அவ்வளோ கவனம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வரப்போகுதுன்னு மருத்துவர்கள் சொன்ன உடனே இன்னும் அதிகமாக இதை நல்லா செய்யணும்னு உறுதி எடுக்கிறார். அதனால உடனே என்ன பண்ணுறாரு, தானும் செஞ்சுக்கிறாரு, மருத்துவ உதவி பெறாரு, உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துகிறார், ஒழுங்காக தூங்க ஆரம்பிக்கிறாரு, மனசில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் குணமாக்குறார், நிறைய பாசிட்டிவ் சக்திகளை உள்ளடக்கிறார். பார்த்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல அவருடைய உடல் நலத்திலே குறைவுக்கு பதிலாக முன்னேற்றம் ஏற்படுவதை படிப்படியாக உணர்கிறார். அந்த சூழலில் இவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த நிறுவனத்திலிருந்து பொறுப்பாளர் இவரை கூப்பிட்டு, பால் டென்னிசன், உங்கள்கிட்ட சேட்டை பண்ணுற, கண்ட்ரோலே பண்ண முடியாத அல்லது உதவ முடியாதன்னு நினைக்கப்படக்கூடிய ஒரு குரூப் ஆஃப், அதாவது ஒரு மாணவர்கள் கூட்டத்தை கொடுக்க போகிறேன், நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், கொடுங்கன்னு சொல்கிறார், அனுப்புங்கன்னு சொல்கிறார். அவங்களுக்கும் இவர் பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பயிற்சிகளை அவர்கள் தினம் செய்யணும். அதாவது எதிரெதிராக அசைவுகளை கொடுக்கக்கூடிய உடல் பயிற்சிகள், கிராஸ் கிராலிங் எக்ஸசைசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மூளையின் 2 பக்கங்களையுமே உராயக்கூடிய பயிற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய, அதுக்கு அசைவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சிகள் அமைய போகிறது. அதை அவர் கற்றுக்கொண்டிருந்ததிலிருந்து இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். 1 மாதம் 2 மாதம் டெய்லி இந்த பிள்ளைங்க நல்ல எண்ணங்களோடு இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரும் பேசுகிறார் அவங்ககிட்ட. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் கழித்து அந்த கல்வி நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருந்த பொறுப்பாளருக்கு ரொம்ப சந்தோஷம். பால், நீங்கள் ரொம்ப அழகான புதுமை செஞ்சுருக்கிறீங்க. இந்த பிள்ளைங்கிட்ட இருந்த சேட்டை, பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ணணும், சேட்டை பண்ணுறாங்கன்னா அவங்க ஆரோக்கியமானவங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறப்ப கொஞ்சம் கவனிக்கணும், சரியா? அதுக்கு பின்னாடி ஏதோ செய்தி இருக்குது. இந்த பயிற்சிகளுக்கு உட்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஈடுபாட்டிலே அவருடைய கவனம் சிதறுவதிலிருந்து ஒருங்குபட ஆரம்பிக்கிறது. நிரம்ப முன்னேற்றத்தை பார்க்கிறார், தானும் குணம் பெறுகிறார். அதன் நன்றியாக உலகத்துக்கு பிரெயின் ஜிம், பிரெயின் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு நல்ல ஒரு பயிற்சி நிலைகளை அறிமுகப்படுத்துகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை செய்யக்கூடிய அருமையான உடல் பயிற்சிகள். முதல்ல அவர் உடல் பயிற்சிகளாக சொல்லிக் கொடுக்குறார். அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அசைவுகள் 2 பக்கங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இப்படி நான் செய்கிற மாதிரி காலு, கை எல்லாத்துலேயும் இது செஞ்சு கொடுத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவருக்கு ஒரு தோழி, அப்புறம் அவங்க துணைவியாக மாறுறாங்க, கெயில் டென்னிசன். அவங்க ஒரு நடன பேராசிரியை. பால் டென்னிசனிடம் ஏற்பட்ட மாற்றங்களை கண்ட அவர்கள் அதை உடல் பயிற்சிகளோடு கூடிய நடனமாக மாற்றுகிறார்கள். அப்போ அதுக்கு பிரெயின் டான்ஸ்னு பேர் கொடுக்குறாங்க. அதுவும் எதை உள்ளடக்கி இருக்கிறது என்றால் 2 மூளை பகுதிகளுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக அதை மாற்றுறாங்க. இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ உடல் பயிற்சியாகவும் செய்யலாம், நடன பயிற்சியாகவும் செய்யலாம். அப்போ நரம்பு மண்டலங்களுக்கும் மூளைக்கும் உதவக்கூடிய நடன உடல் பயிற்சிகள்னு பேர் வருது. கூகுளில் போய் பிரெயின் ஜிம், பிரெயின் டான்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் நவீன கால மாணவ செல்வங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மிக அருமையான ஒரு முதிர்ச்சிக்கும் உடல் நலத்துக்கும் நன்னலத்திற்கும் அமைதிக்கும் உதவுவதாக இருக்கிறது. இப்போ நாங்கள் எங்கள் டீமில் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை எடுத்து நல்ல சிந்தனைகள் அடங்கிய நற்பார்வை சொற்றொடர்களை சேர்த்து, உதாரணமாக நீ ஒரு ஆசீர்வாதம், பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இதை 10 தடவை இல்லை 100 தடவை சொல்ல சொல்கிறது. நான் ஒரு ஆசீர்வாதம், நான் ஆரோக்கியமானவள். ஒரு நோயாளி ஒரு பெரிய நோயில் நான் கஷ்டப்படுறேன் ஃபாதர், சகோதரரே அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் உடனே சொல்லுவேன், இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் கடவுள் சமூகத்தில், பயிற்சிகள் செய்யுங்க டெய்லி. 1 மாதம் 2 மாதத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் சொல்வதை கேட்கிறப்ப சந்தோஷமாக இருக்கும். எருசலேம் நகரிலே நான் ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த பயிற்சி நேரத்தில் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு ஃப்ரெட்ரிக் மான்ஸ்னு ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், அவர் பாடம் இன்னொரு எனக்கு அடுத்து வேற ஒரு பாடம் நடத்த வேண்டியது விவிலியத்தை பற்றி. இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு அவரும் உள்ளே நானும் செய்யலாமா சார்ல்ஸ் கேட்டார். கண்டிப்பாக தாராளமாக, எனக்கு நிறைவு, ஏன்னா பெரியவங்களும் இதை செய்யலான்னு பால் டெனிசன் சொல்லியிருக்கார், நீங்களும் செய்யுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் அதிலிருந்து முன்னாடியே வந்துடுவார் இந்த பயிற்சியில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பயிற்சி 15 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் நடக்கும். செஞ்சுக்கிட்டே இருந்தார். நான் அந்த வருஷம் பயிற்சி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பயிற்சி கொடுக்குறதுக்காக போகிறப்ப அவர் நன்றியோடு என்னை பார்த்துட்டு நன்றி சொன்னார். எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தார். ஒரு அருமையான ஒரு அடையாள பொருள், அந்த நாட்டினுடைய சிறப்பு பொருள் ஒன்று கொடுத்துட்டு, ஒரு விளக்கு கொடுத்துட்டு, இது எனக்கு நன்றியா. ஏன் தெரியுமா? பிரதர் சார்ல்ஸ் அவர் ஒரு ஃப்ரான்சிஸ்கன், இப்போ இறந்துட்டார், கடவுள்கிட்ட இருக்கார், நல்லா இருக்கட்டும், அவர் நமக்காக வேண்டிக்கிட்டோம். இது எனக்கு பெரிய வரப்பிரசாதமாக மாறிச்சு. ஏன்னா அவர் 80க்கு மேலே வயசு. அந்த சமயத்தில் நான் சந்தித்தப்ப பல வருடங்களுக்கு முன்பாக நான் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வெயில் ஆயிடுச்சுன்னா வெளியே போக முடியாதுப்பா. ஆனால் இப்போ இந்த பயிற்சி வந்துட்ட பிறகு இந்த நடனத்தையும் இந்த உடல் பயிற்சியும் நான் தினமும் செய்கிறேன் 10 நிமிஷம். இதில் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போட்டு பாருங்கள், நல்லா தெரியும். இது ரொம்ப இடம் தேவைப்படாது, சின்ன இடத்துல இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சிடலாம். 10 நிமிஷம் செஞ்சிங்கன்னா உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை பயிற்சி இருக்கும். அப்போ உடலில் இருக்கிற நச்சு வெளியேறும். நாங்கள் அதில் நல்ல சிந்தனையும் உள்ளடக்க சொல்லியிருக்கிறோம், ஆன்மீக சொற்றொடர்களையும் சேர்க்க சொல்லியிருக்கிறோம், நன்றியோடு அதை செய்ய சொல்லியிருக்கிறோம். அப்போ நல்ல சிந்தனை வருதா, அன்பு சிந்தனை வருதா, உடலுக்கும் போதுமான பயிற்சி கொடுக்கப்படுதா? அப்போ என்ன ஆகுதுன்னா நச்சு வெளியேறி உடல் தசை நாளங்கள் முழுவதும் உடல் முழுவதும் பயிற்சி பெறுகிறது. அப்போ என்ன ஆகும்னா ஆரோக்கியமும் மகிழ்வும் நன்னலமும் பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது உடல் பயிற்சி செய்கிற பழக்கம் இருக்கா? பல நேரங்களில் பயிற்சி கொடுக்குற நேரத்தில் பலர் உண்மையாகவே கை தூக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ரொம்ப நல்லது, நீங்கள்லாம் டாக்டருங்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் மிகப்பெரிய உபகாரிகள். அவங்க நாளைக்கு நீங்கள் நோய் கண்ட பிறகு சொல்கிறப்ப பயிற்சி செய்வீங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்படி வாழ்த்த விரும்பலை உங்களை. ஏதாவது ஒரு பயிற்சியை வைத்து கொள்ளுங்கள். இது எதுக்குன்னா, நான் கரிசனை மிக்கவளாக யார் மேலே? இறைவன் கொடையாக கொடுத்த பரிசுத்தாவியின் கொடையான என்னுடைய உடல், பரிசுத்தாவியின் ஆலயமான என்னுடைய உடலை நான் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா மனிதர்கள் வாழ்வு பெறவும் அதை முழுமையாக பெறவும் வந்தேன் என்று சொன்ன இயேசு பெருமானுடைய வழியிலே நானும் என்னை நல்லா பார்த்துக்கணும். அப்போ இதில் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ நச்சுக்கள் சேருகிறது, பயிற்சிகள் குறைந்து விடுகிறது. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள் மன அழுத்தங்கள், போராட்டங்கள், சிந்தனை திரட்டுக்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த சூழலில் எனக்கு பயிற்சி இல்லாது போய்விடுகிற பொழுது அது தாக்கத்தை ஏற்படுத்தி என்னை சோர்வுக்கும் நோய்க்கும் அழைத்து போய்விடுகிறது. அதனால தான் இன்றைக்கி நன்னலம் என்பது பன்முகத்தன்மை உடையது. முதிர்ச்சி, ஆன்மீக முதிர்ச்சி, உணர்வளவு முதிர்ச்சி, மகிழ்ச்சி என்பது பன்முகத்தன்மை உடையது. இது ஒரு இது மட்டும் கிடையாது. நான் அதில் பன்முகத்தன்மையை நான் செய்து கொண்டிருக்கிற பொழுது நானும் வளர்ந்து பிறரையும் வளர வைக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் பல்வேறு வலிகளுக்கும் வாதைகளுக்கும் நோய்களுக்கும் உட்படுவதற்கு காரணம் தங்களை பயிற்சிகளுக்கு உட்படுத்தாத காரணம்தான், கவனமின்மைதான். ஆனால் இறைவன் தருகின்ற அந்த அருளிலே, ஞானத்திலே சுய கவனிப்பு.
கரிசனை. இப்படி நாங்கள் பயிற்சி கொடுக்குறப்ப ஒரு அம்மா ஜாக்கி டூவர்ட், அவங்க அமெரிக்காவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகளையும் உலகத்தில் பால் டென்னிசன் நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கணக்கு கொடுத்தாரு. 20,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த பிரெயின் ஜிம், பிரெயின் டான்ஸ், இந்த நடன பயிற்சியையும் உடல் பயிற்சியும் உற்சாகப்படுத்தி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது நோய் எதிர்ப்பு சக்தியையும் வளர்க்கிறது, மகிழ்ச்சியை வரவழைக்கிறது, மாணவ செல்வங்களுக்கும் பெரியவர்களுக்கும் புது தெம்பை தருகிறது. இப்போ பெரியவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வீட்டிலேயே இந்த சில பயிற்சிகளை செஞ்சு கொள்ளலாம். என்ன அதில் ஒரே ஒரு அவர் 2-3 கவனத்தை மட்டும் செய்ய சொல்லுவார். அதாவது ஒரு பயிற்சி செய்கிறப்போ ஒவ்வொரு பயிற்சியுமே அவர் 3-5 தடவை செய்ய சொல்லுவார். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அப்போ ஆனால் அதை எளிய விதத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அந்த பயிற்சிகள் செய்கிற பொழுது ஏதாவது உடல் பாகத்திலே வலி வருகிறது என்றால் அங்கே நிறுத்தி கவனம் மேற்கொள்ள வேண்டும். இதய வலி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவர்கிட்ட, ஏன்னா அதுக்கு மேலே தொடராமல் நிறுத்திடணும். பொதுவாக நடக்காது, ஆனால் அந்த மாதிரி வலி வருகிற பொழுது, ஏன்னா இதய நோயாளிகள் அதை மருத்துவர்களோட கலந்து ஆலோசிக்காமல் இந்த பயிற்சிகளை வேகமாக செய்யக்கூடாது. அதே மாதிரி இதை முதல்ல 2 விதமாக அவரும் செய்ய சொல்லுவார் கவனத்தோட. முதல்ல நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்தால், ஏதாவது இந்த இதய நோயோ மற்ற அதாவது அறுவை சிகிச்சை செய்த நேரமாக இருந்தால் உங்கள் மருத்துவருடைய அனுமதியோடு இதை செய்ய வேண்டும். அதே மாதிரி வலி அதிகமாகிற சூழல்களையும் உடனே மருத்துவரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதுக்கு 2 விதமாக செய்ய சொல்லுவார். ஒன்று, உடலை தயாரிப்பது. இந்த பயிற்சிகள் செய்ய போவதற்கு முன்பாக மெதுவாக சில தயாரிப்பு பயிற்சிகள், வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை தயாரித்து கொள்கின்ற பயிற்சிகளை செய்துவிட்டு முறையான மற்ற இந்த நடனமோ உடல் பயிற்சியோ அது செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைப்பார். அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நரம்பியல் குணப்படுத்துகிற முறைகள், நியூரோ சயின்ஸ் ஹீலிங் மெத்தட்ஸ், அதில் நிறைய நன்மைத்தன்மைகள் வந்துருச்சுங்க. அதில் ஒரு சிறப்பு அம்சம், ஒரு மிகப்பெரிய வல்லுனர் ஜஸ்டின் ஜேம்ஸ் கென்னடி, இவர் ஒரு நரம்பியல் வல்லுனர், அதாவது நியூரோ சயின்டிஸ்ட் குரூப்ஸில் உள்ள ஒரு ஆராய்ச்சியாளர். அவரும் அவருடைய குழு உறுப்பினர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் உடலையும் நாம் எப்போதும் வளர்ச்சிக்கு உட்படுத்த முடியும் பயிற்சிகள் செய்கிற பொழுது. அதில் நமக்கு உற்சாகம் தருகிற இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நற்பார்வை நல் சிந்தனைகளோடு உற்சாகத்தோடு பயிற்சிகள் செய்கிற பொழுது, நல் எண்ணங்களோடு பயிற்சிகள் செய்கிற பொழுது, ஆன்மீக சிந்தனைகளோடு பயிற்சிகள் செய்கிற பொழுது மூளையிலும் உடலிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட முடியும்னு அவர் நிரூபிக்கிறார். பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் ஜஸ்டின் ஜேம்ஸ் கென்னடி. அதாவது நற்சிந்தனைகள், ஆப்டிமிசம், எப்படி நியூரோபிளாஸ்டிசிட்டியை வளர்க்க முடியும். அதாவது நம்முடைய உடலிலும் மனதிலும் மூளையிலும் நல்ல புதிய வளர்ச்சி முறைகளை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு அவர் ஒரு சான்று பகிர்ந்தார். அப்போ அதில் அவர் காட்டுறது மூளையில் இப்போ நான் இது அறிவியல் வகுப்பாக எடுக்க விரும்பலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒவ்வொரு செயல்பாடுகள் செய்கிற பொழுதும் அது மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் நம் உடல் முழுவதையும் அது பாதிக்கிறது. இந்த மூளையானது எல்லா சூழலுக்கும் தன்னை அனுசரித்து போக பார்க்கிறது. அப்போது புதிய நரம்பு வழிகள் உருவாக்கப்படுகின்றன, தடங்கள் பதிக்கப்படுகின்றன. இப்போ உதாரணமாக ஒரு நல்ல சிந்தனையை நினைக்கிறப்ப, நல்ல காரியம் செய்கிறப்ப நரம்பு வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அதில் மில்லியன் கணக்கில் இருக்கும். நியூரான்களை பயன்படுத்தி அந்த தடங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது என்று சொல்வார்கள். அதே மாதிரி மூளையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், புது புது வழிகளிலே தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இதிலே நாம் எதிர்மறையான எண்ணங்களை, சோக எண்ணங்களை, குரோத எண்ணங்களை குணமாக்கி கொண்டு நல்ல ஆரோக்கியமான பயிற்சிகளை நமதாக்க ஆரம்பிக்கிற பொழுது நல்ல நரம்பு வழி தடங்கள். அதே போல இந்த பயிற்சிகள் என்ன செய்கிறது என்றால், நம் எண்ணத்தை வடிவமைக்கிறது நல்ல நிலைக்கு, நம்மை மனதளவிலும் உடலளவிலும் சமநிலை கொண்டவர்களாக மாற்றுகிறது என்று சொல்வார்கள். அது நல்ல சிந்தனையிலிருந்து வர முடியும், பயிற்சியிலிருந்தும் வர முடியும்,
குணமாக்கலிருந்து வர முடியும். இது ஒரு தினசரி பயிற்சியாக மாறிவிடுகிற பொழுது நாம் எதிர்மறையான தாக்கங்களிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து, மலைக்க வைக்கிற சோர்வுகளிலிருந்து, நோய் கொடுமையிலிருந்து விடுதலை ஆகிவிட முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் கொடுக்கிறது. அதே மாதிரி அவர் சொல்லுவார், இன்னைக்கு மூளையினுடைய ஆரோக்கியம் நல்லதாக இருப்பதற்கு ஆன்மீகம் அவசியம்னு சொல்லுவார். உடல் பயிற்சி அவசியம்னு சொல்லுவார். மனப்பயிற்சி அவசியம்னு சொல்லுவார். அப்போ இந்த வார்த்தை நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இன்னும் தமிழில் என்ன வார்த்தை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு உடனே தெரியல, அதனால் பொறுத்துக்கங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறது என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டால், மனத்தினுடைய வடிவமைக்கக்கூடிய, புது சூழலுக்கு தன்னையே அனுசரித்து கொள்ளக்கூடிய, புதுப்பித்து கொள்ளக்கூடிய தன்மையை காட்டுகிறது. எளிய வார்த்தையில் பேசணுன்னா, மூளை தன்னையே குணமளித்து கொள்ள முடியும் உடலை பாதித்து. மூளை உடலினுடைய நன்னலத்திற்கு அடிக்கடி நல்லது செய்ய முடியும். அந்த நம்பிக்கை தான். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சா இதெல்லாம் ஒன்றும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவநம்பிக்கை, சோர்வு எண்ணங்கள். ஆனால் இன்னைக்கு நரம்பியல் அறிவியல் என்ன சொல்லுது, நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது? இல்லை, எல்லா வயதிலும். உங்களுக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் இருக்கும், நம்ம 104 வயது வரை வாழ்ந்த கிளாடிஸ் அம்மா, ஏம்மா உங்கள் உடல்லாம் சோர்வடைஞ்சிடலையா? இல்லை, இன்னைக்கும் எனக்குள் புதிய செல்கள் உருவாகின்றன, நான் சில காரியங்களை நான் பங்களிக்க வேண்டும் உலகத்தை வாழ வைப்பதற்காக. அதாங்க நம்பிக்கை சிந்தனை. அப்போ அவங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டியினுடைய நன்மையை மருத்துவர் வேற அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன வயசானாலும் சரி, சின்ன சின்ன பயிற்சிகள். பால் டெனிசன் படுக்கையில் இருக்கிறவங்க கையை மட்டும் அசைக்க சொல்லுவார். கையிலேயே அதாவது பிரெயின் ஜிம், பிரெயின் டான்ஸ் எக்ஸசைஸில் கையவே மாற்றி மாற்றி செய்கிற பயிற்சிகள். இந்த மாதிரிலாம் புதிய புதிய அசைவுகளை உருவாக்க சொல்லுவாங்க. இப்படி அசைவுகள் உருவாக்குறது, இப்படி 2 பக்கமும் மாற்றி மாற்றி அசைவுகளை உருவாக்க சொல்லுவாங்க. இந்த கை இந்த பக்கம் வட்டம் அடித்தா அடுத்த கையை ஆப்போசிட் சைடில் வட்டம் அடிக்கும். சில இளைஞர்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறப்ப மாற்றி போகிற மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை, 2ம் எதிர்மறையான திசைகளில் போகணும். இதுக்கெல்லாம் பயிற்சிகள். இது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும், மகிழ்ச்சியோடு செய்யணும். இது சோகமாக உருன்னு வச்சுட்டு செய்யக்கூடாது, முகத்தை சந்தோஷமாக செய்யணும். அப்போ என்ன ஆகும்னா, இதில் ரொம்ப மகிழ்ச்சியும் இருக்கும், நன்னலமும் இருக்கும். அப்போ நியூரோ பிளாஸ்டிசிட்டியுடைய இன்னொரு நன்மை என்னன்னா, உடலும் மனதும் எப்போதும் புதுப்பிக்கப்பட முடியும். ஸ்பீடு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் எந்த நோய் வந்தாலும் அதை குணமாக்குறதுக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி கொடுக்குற ஒரு நன்மை. இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யுங்க, எண்ணத்தை நல்லதாக மாற்றுங்க, தியானம் பண்ணுங்க, உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துங்க. அப்போ ஆரோக்கியம் கிடைக்கும், அது உறவை வளர்க்கும் என்பது. அப்போ இது எல்லாமே இறைவனுடைய ஞானத்திலிருந்து நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடைகள். நாமும் இதை தெரிந்து கொள்வோம், நன்றியோடு கடவுளை போற்றுவோம், நன்றி சொல்வோம். நமக்கு தெரிந்ததை நாம் முதலில் பழக்கப்படுத்தி பயிற்சி செய்து பிறருக்கும் அதை அறிமுகப்படுத்துவோம். அப்போ உலகத்தில் நம்மளால் 2-3 ஜீவன் நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சுன்னா, மாதா டிவி குழுமம் இறைவனுக்கு உங்களோட சேர்ந்து நன்றி சொல்லும். அதனால் பயிற்சி செய்கிறீங்களா? பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீங்களா? செய்யாமல் இருந்தால் அதுக்கு உங்களுக்கு பிரெயின் ஜிம், பிரெயின் டான்ஸ் முயற்சிகள் உங்களுடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டியை வளர்த்து ஆரோக்கியத்தினுடைய முதல் படியை எடுத்து வைக்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இதுக்கு உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அடுத்த முறை சந்திக்கிறப்ப நீங்கள் ஒழுங்காக பயிற்சி செஞ்சீங்களான்னு கேட்பேன். இல்லைனா பக்கத்தில் இருக்கிற டாக்டருங்கெல்லாம் சொல்லிடுறேங்க, நிறைய ஆளுங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவேன். அதனால் நன்னலம் பெற, உலகை அழகுபடுத்த தொடர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். நன்றி. நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து கொடுங்க. நான் அழகானவன், அழகானவள், அன்பு நிறைந்தவன், அன்பு நிறைந்தவள்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு நற்பார்வை சிந்தனை நமக்கு இறைவன் தருவார்.